ஏய் அக்கா மாமா போன்லயும் வந்திருக்கு. டெலீட் பண்ணு. டெலீட் பண்றே. மரா, நான் போய் எங்க அம்மாவோட போனை வாங்கி பாக்குறேன். சரி வா. அம்மா, ஒரு நிமிஷம் உன் போனை தாயேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் ஏய், குடுமா. எதுக்கு? ஆமா, என்னோட ஒரு பழைய போட்டோ ஒண்ணு உன் போன்ல தான் இருக்கு. நான் பார்த்தேன். அது இப்ப தேவைப்படுது. இரு. ஏய், ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாக்குறேன். குடு. ஆமா ஆமா, அத நீ அப்புறமா பாத்துக்கோ. இரு, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். இந்தம்மா. மாமா, நான் கார்த்தி போனை பாக்குறேன். ஏதோ மெசேஜ் வருது பாரு. ஏங்க ஒரு நிமிஷம் போனை கொடுங்க. ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஏய் பிருந்தா, இந்தாங்க மாமா. ஏய், என்ன ஆச்சுடி? ஒண்ணு இல்லம்மா. பேசிட்டியா? வீரா, ஏய், கண்மணி குரல் மாதிரி இருக்குல்ல? எனக்கு கண்மணி கத்துறா. ஒருவேளை அவ போனுக்கு மெசேஜ் வந்திருக்குமோ? அவ வீடியோவை பார்த்துட்டாளா? கண்மணி தானே? எல்லாரும் இங்க வாங்க. என்னடி இவ கத்துறா? தெரியலமா. என்னாச்சுன்னு தெரியலையே. ஜானு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. அது அந்த பொண்ணு இப்பதான் நல்லா வாழ ஆசைப்படுது. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? ஃபேமிலியில எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. குடும்பம்னா அப்படிதான் சிபி இருக்கும். ஆனா எல்லா பிரச்சனையிலயும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருக்காங்கல்ல, அதத்தான் நம்ம பெருமையா பார்க்கணும். அதத்தான் நாம இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்.